ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓவர் பவர் அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 7 தான். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஆலிஸுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் போயும் அந்த டீமன் கிங் கூட இருக்கணும், வாய்ப்பே இல்ல. அவன் இத்தனைக்கும் ஒரு அட்வென்ச்சரா மாறணுமா? இது என்ன கதையா இருக்கு? இதுக்கும் மேல 5000 கோல்டுக்காக நான் அவனை பிடிக்கணுமா? பாசிபிளா யாராலையும் ஒரு டீமன் கிங்க அவ்வளவு சீக்கிரத்துல பிடிக்க முடியாது. அதுக்கும் மேல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த பிளேட் நைட் அவன் தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு போறான். இந்த சைடு பால்ல எல்லாரையுமே அவன் என்டர்டைன் பண்ண இருப்பானா. டைம்ல காப்ளின்ஸ வந்து சொல்லுது, இந்த மாதிரி இந்த சிட்டியை நாங்க ஆக்கிரமிச்சிட்டோம், எங்களுக்கு கீழே தான் நீங்களாம். கேக்குற நம்ம ஹீரோ கடுப்பாவுறான், நீங்களா கஸ்டமர்ஸ் இல்ல, அதனால மரியாதையா ஓடி போயிடுங்க. பார்த்த அந்த ஆன்டிங்களுக்கு இன்னமும் தான் நம்ம மர்லினை பிடிச்ச போகுது. இந்த மாதிரி அதுங்க திரும்பவும் தாக்கிறான். அங்க இப்போதான் அந்த பால் அடிக்கும் புரியுது. அட ஹென்றி இன்னமும் வரவே இல்ல. மர்லின் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் போய் அவனை தேடிட்டு வரேன். நான் வெளியில நிறைய ஆனா அதுக்குள்ள அவங்க போயிடறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவாலையும் சும்மா இருக்க முடியல. அவங்க தான் நம்ம ஹீரோக்கு பே பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இவனுக்கு பே அவளைக்கும் கிடைக்காது. இதனால பின்னாடியே அவன் தேடி போறான். இந்த சைடு அவங்களும் அவங்க எவ்வளவு தேடி பாக்குறாங்க, ஹென்ரிய காணோம். இன்னொருத்தங்க கிட்ட கேட்கும் போது அவர் ஏதோ கேட்டான பார்த்தாராம். கேட்டோடனே அந்த பால் லேடி அப்படியே ஓடி போதா. அவர் எவ்வளவோ கத்துறாரு, அந்த இடம் முழுக்க காப்ளின்ஸா இருக்குன்னு. ஆனா அவளைக்கும் அவங்க கண்டுக்கல. அவங்க ஹென்ரின்னு கத்திக்கினே போறாங்க. ஹென்ரியும் அவங்க பாத்துறாங்க. இந்த சைட்ல தான் அங்க காப்ளின்ஸோட படையும் வருமா. அதனால ஹென்ரிய காப்பாத்தணும்னு அவங்களே அங்க மாட்டிக்கிறாங்க. அங்க ஹென்ரியால எதுவுமே பண்ண முடியல. அவன் காப்பாத்தணும்னு நினைக்கிறான், இருந்தாலும் அவனோட காலங்க நகரவே இல்ல. அங்க ஹென்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவுறான். இந்த சைடு அங்க ஹீரோவும் தேடினே வரான், எங்கதான் அந்த லேடி போனாங்கன்னு. ஆனா எங்கேயுமே ஆள காணோம். அங்க காப்ளின்ஸும் இவனை நோக்கி வருமா. ஒன்னும் உங்களுக்கு இடையில தலையிட வரலன்னு. ஆனா அதுங்களா வாங்கி கட்டிக்குதுங்க. இதே மாதிரி அவன் வெட்டி போட்டு போயினே இருக்கான். அந்த இடத்துல ஆலிஸும் வெட்டி விடுறா. இது எல்லாமே உன்னோட வேலை தானா? நீ தான் இதுங்களை வர வச்சு என்ன டீம் பண்ணி இந்த வில்லேஜ காலி பண்ணலன்னு. நீ என்ன பைத்தியமா? இந்த மாதிரி ஒரு லோலி கிரியேச்சர்ஸ் கூட நான் எதுக்கு டீம் அப் பண்ணுவேன்? நான் டீமன் லார்டு, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? ஆமா அதுவும் பாயிண்ட் தான். சரி அப்போனா எனக்கு ஏன் நீ உதவி பண்ணக்கூடாது? நான் அவளைக்கும் நம்ம ஹீரோ கண்டுக்காம போறான். நான் எதுக்கு உதவி பண்ணும்? ஏன்னா லேண்ட் ஆஃப் டார்க்னஸோட ரூலர்னா அதுக்கும் மேல ஒரு டீமன் லார்டு, இந்த வில்லேஜோட ஒரு மெம்பரும் இல்ல. நான் எதுக்காக அதெல்லாம் பண்ணணும்? உன்கிட்ட கேட்டேன் பாத்தியா? ஆனா இது ஒண்ணு, அட நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஹெல்ப் பண்ணனா அட்வென்ச்சரா மாறணும் அப்படின்னு சொன்னல, அதை பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்படியே பேசி என்ன மழுப்பலாம் ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படி நான் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா 10,000 கோல்டு நீ தர மாதிரி இருக்கும், கேஷா தான். ஆமா என்கிட்ட எங்க காசு இருக்கு? உன்னாலேயே நான் 50 மில்லியன் கடல்ல இருக்கேன். இதுல நான் உனக்கு தரணுமா? அப்போனா என்னால முடியாதுப்பா. இடத்துல ஆலிஸ் தான் எல்லாத்தையும் கொல்ற மாதிரி இருக்கு. ஆலிஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே காப்பாத்துறா. அங்க எவ்வளவுதான் வெட்டி போட்டாலும் அதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கனால வந்துகினே இருக்கு. அதுங்களை ஒரே வைக்கிறா. இந்த அளவு எதுவுமே வேலைக்கு ஆகல. காப்ளினோட லீடரும் பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல. இங்க ஒரு ஐஸ் மேஜர் இருக்காங்களா? ஆனா என்னோட ஆர்மி முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அங்க ஆர்மி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு சின்ன பையனும் பயங்கரமா அழுதுன்னு இருக்கான். ஆமா என்ன ஆச்சு உனக்கு? என்னன்னு தெரியல, ஒரு வித்தியாசமான ஆளு எல்லாரையுமே கொண்டுன்னு இருக்கான். அதை பார்க்கும் போதுதான் தெரியுது அது நம்ம ஹீரோ தான். ஆனா இவளுக்கு அது யாருன்னு தெரியல. ஆமா யார் இவன்? இவன் என்ன ஹிடனான ஒரு மாஸ்டரா? என்ன மார்ஷல் ஆர்ட்ஸும் சரி ஸ்வார்ட்மேன்ஷிப்பும் சரி இந்த அளவுக்கு பயங்கரமா பண்றான். அப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல, இவனை அப்படியே விட்டுட்டா அவ்வளவுதான். இவன் நம்மளோட படைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். அதனால சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போயாகணும். அங்க ஒருத்தவங்களும் போனக்கு அப்புறம் தான் ஆலிஸுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா இப்பவும் பிரச்சனை முடியல. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேரை அவங்க ஸ்லேவா வச்சுக்கணும்னு சொல்லி தூக்கின்னு போயிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க ஒரு பர்சனும் கத்தி சொல்றான், இந்த டைம்ல சேவ் பண்றதுக்கு நான் இருக்கேன். ஆமா உங்களால சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னோட அம்மாவை நீங்க காப்பாத்தணும். அட முடிஞ்சு போனதை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது, ஏன்னா முடிஞ்சு போயிடுச்சு அந்த விஷயம்லாம். இப்போதைக்கு நீங்க இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்த கவனிக்கணும். இப்போதைக்கு அவங்கள கொண்டு போய் கொண்டு இருக்கும் அதுங்க. அதனால அவங்கள திரும்ப மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆலிஸும் ஒரு வாரியரை கொண்டு வரா. கேட்டுக்கிட்ட இருக்கிற காடும் அதை பார்த்தோன்னே பயங்கரமா கத்துறான். அட இவனை நம்பாதீங்க, அந்த எல்லா காப்ளின்ஸையும் வர வச்சானே உள்ள, அவன் வழியாதான் எல்லாமே வந்தது. அப்புறம் என்ன, இவனை முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா இவன் ஒரு துரோகி. அட இரு, நீ ஒன்னும் முடிக்க கூடாது. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட ஃபியான்சி எல்லாருமே அந்த இடத்துல மாட்டிக்கினாங்க. அதுக்காக வேற வழி இல்லாம பண்ணா அப்படி. அதனால நீ அதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. ஆமா நீ யாருமா? உன்னை நான் இந்த வில்லேஜ்ல பார்த்ததே இல்ல. யாரு நீ? ஒரு அட்வென்ச்சரர், அதுக்கும் மேல நான் இதுக்கு முன்னாடி ஹீரோவா இருந்திருக்கேன். இதை கேட்டவுடனே அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அந்த ரூமரை பத்தி தான் பேசுறாங்க. அட இது இவதானா? இதுக்கு முன்னாடி டீமன் கிங் கிட்ட மாட்டி ஸ்லேவானா? நைட்ல இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க வேற அப்படியும் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க போலயே. அட நீங்க நில்லுங்க, அதை பத்தி ஏன் பேசுறீங்க? அது ஒரு ரூமர் தான். எப்பயாச்சும் புரியுதா? இவ டீமன் கிங்குக்கு ஒரு ஸ்லேவா இருக்கா. இவளால என்ன பண்ண முடியும் பெருசா? கேட்டோன்னே ஓங்கி ஒன்னு எத்து விடுறா. இதனால அவ எங்கேயோ போய் விழுறான். மேலேயும் நீங்க ஒரு கோலம் மாதிரி எங்கே இருக்க போறீங்களா? இல்ல அதுங்களை எதிர்த்து சண்டை போட போறீங்களா? கண்டிப்பா கேவுக்குள்ள எல்லாரையுமே ஸ்லேவா வச்சிருப்பாங்க. நம்மளால காப்பாற்ற முடியும். உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வரலாம். ஆனா யாருக்குமே அங்க தைரியம்
டைம்ல அந்த சின்ன பையனும் கத்தி சொல்றான், என்ன பண்ண இருக்கீங்க, சீக்கிரம் யாராச்சும் போங்க, யாருமே இல்லையா காப்பாத்துறதுக்கு? இல்ல நீங்க வந்து காப்பாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நானே போறேன். ஹென்ரியும் ஓடி போறான். கீழே கிடக்கிற காப்ளினுக்கே அவன் ரொம்ப பயந்து போறான். அந்த பயத்தெல்லாம் அடக்கிட்டு நான் தான் எப்படியாச்சும் என்னோட அம்மாவை காப்பாத்தணும், இதனாலேயே தைரியத்தை வர வச்சுட்டு அவன் வீட்டுக்கு போறான். எங்க அப்பாவோட ஸ்வாட் இருக்கு, அதை வச்சு நான் காப்பாத்திடுவேன் எப்படியாச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு 2-3 காப்ளின்ஸும் அவங்க வந்து அதுங்களும் சொல்லுங்க, அம்மா என்ன ஆச்சு, நம்மளோட பசங்களாம் இறந்து போயிருக்காங்க, தெரியாதா, இப்பதான் நம்ம ஆளுங்களாம் ஓடி போயிட்டாங்க, நம்ம ஒன்னிதான் இங்க மாட்டிக்கணும். ஹென்ரியும் இதை பார்த்தோன்னே தாக்க வரானா, பயங்கரமா தாக்கிறாங்க. அடே பொடி பையலே, இந்த மாதிரி உனக்கு என்ன சாகனமா என்ன, ரொம்ப கொல்லலான்னு வரும்போது அவங்க 2 பேரும் பறந்து போய் விழுறாங்க. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். இந்த டைம்ல நான் வந்து டியூட்டில இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நான் காப்பாத்தி ஆகணும் இல்லையா, சோ நான் தான் களத்துல இறங்கணும்னு நினைக்கிறேன் இப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.